இதெல்லாம் வந்து ஒயின். நம்ம ஊரில் கல் விற்க விட மாட்டேங்கிறாங்கல்ல, பனங்கல் தென்னங்கள்லாம் விற்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஒயின். பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்க வந்து லேண்டு ஃபார்ம் வாங்கி இந்த மாதிரி போட்டு இதை ஸ்ட்ராபெரியை பறிச்சிக்கிட்டு வந்து இங்கே கொடுப்பாங்க, இடம் வச்சு வாங்கிக்கலாம். இல்லைனா ஸ்ட்ராபெரியை ஜூஸ் போட்டு வாங்கி குடிச்சிக்கலாம். இல்லைப்பா எங்களுக்கு எதுவுமே வேணாம், ஸ்ட்ராபெரி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம். இதே தான் இப்போ பனங்கல் தென்னங்கல் எடுத்து இந்த மாதிரி அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களே விவசாயிகள் விற்கலாம். விற்றாங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இதன் மூலமாக பனை மரம் நல்லா வாழும். இயற்கைக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. ஏன்னா மரம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. ஒரு வாட்டி தான் ஓட்டு போடுவோம், கரெக்டாக சிந்திச்சு ஓட்டு போடணும். தாய் மில்க் டீ, பனானா கேக். சாத்தாய் சூப்பராக இருக்கா? பனானா கேக் சூப்பராக இருக்கு. வணக்கம் நண்பர்களே. கொன்கியான்லேருந்து இப்போ நம்ம பேங்காக் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் பயணம். காரில் வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரம். இப்போ இன்னும் ஒரு 200 கிலோமீட்டர் நம்ம போகணும். போகிற வழியில் ஒரு அருமையான கஃபே வந்துச்சு, அப்படியே நிப்பாட்டிட்டோம். இது கஃபேனா சாதாரணமான இடம் கிடையாதுங்க மக்களே. இது வந்து செர்ரி ஃபார்ம். செர்ரி இருக்கும்ல, ஓகேங்களா? ஸோ அந்த ஃபார்ம் இங்கே இருக்குது. இதில் வந்து ஒயின் அதெல்லாம் செய்கிறாங்க. இதான் நம்மளுடைய வாகனம். கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோமீட்டர். டெர்ரா கஃபே அப்படிங்கிற அந்த கஃபேயை பார்த்தோன்னே இங்கே நிப்பாட்டிட்டோம். செம்மையாக இருக்குது இடம். இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து ஸ்ட்ராபெரி தோட்டம். இங்கே வந்து நிறுத்தி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, ஸ்ட்ராபெரி நீங்கள் வந்து பறிச்சிக்கிட்டு வந்து இங்கே கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு ஸ்ட்ராபெரியை வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஒயின், ஸ்ட்ராபெரிலேருந்து ஒயின் அதெல்லாம் செஞ்சு விற்கிறாங்க. அதுக்கப்புறமா போவோம். இதுதான் அந்த தோட்டம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். டெர்ரா கஃபே. தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க தோட்டத்துக்கு. they have very beautiful place. இங்கே ஒரு சின்னதாக மீன் குளம் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் மலை, சிறிய அளவிலான மலை முகடு. அழகாக இருக்குல்ல, வெரி பியூட்டிஃபுல் சீனிக். வானம் நீல கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம டாய்லெட் போகலாம். போயிட்டு வந்து அப்புறமா ஆர்டர் பண்ணுவோம். டாய்லெட்லாம் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம். ஓகே, மெனுவை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. வாவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாத்தாய். வெயிட், ஐ ஆர்டர். நான் வந்து இப்போ சாத்தாய் 1. யூ வாண்ட் டு சீ ஸ்ட்ராபெரி ஃபார்ம்? பாய். சாத்தாய் 1 ஒரு பனானா கேக்கும் ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன். 140 தாய்லாந்து பார்த்து. ஸோ அதுக்கு அவங்க ரெடி பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்ட்ராபெரி ஃபார்மில் போய் ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து நம்பர் 1ங்க தாய்லாந்தில். ஏன்னா தாய்லாந்து மக்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, டிக்டாக்கில் போகிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுவாங்க. அதுக்காகவே இதெல்லாம் பிரத்யேகமாக உருவாக்கி வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸ்ட்ராபெரி எப்படி வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இதான் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க காஃபி ஷாப்பு. சரி, நம்ம வந்து இப்படியே தோட்டத்தை போய் பார்த்துட்டு வரலாம். இதெல்லாம் வந்து ஒயின். நம்ம ஊரில் கல் விற்க விட மாட்டேங்கிறாங்கல்ல, பனங்கல் தென்னங்கள்லாம் விற்க விட மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஒயின். கூலிங்காக இருக்குது. கூலிங்காக வேணும்னா யூ கேன் கூலிங்காக வாங்கிக்கலாம். இந்த மாதிரி அரசாங்கம் வந்து மக்களுக்கு ரொம்ப பொறுப்பு உணர்ச்சியோட நிறையா வந்து பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராபெரி ட்ரிங்க்கும் இருக்குது. வெறும் 50 பாத்து. அதே மாதிரி இங்கிட்டும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அருமையாக ஹார்ட்டு செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். ஹார்ட். இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து சென்னையை சுற்றிய இனிஷியேட் பண்ணணும். சென்னையை தூரமாக செங்கல்பட்டு, பல்லாவரம் இந்த மாதிரி பக்கத்து இந்த மாதிரி ஏரியா பக்கம் இனிஷியேட் பண்ணணும். யாராவது பெரிய பெரிய மில்லியனர்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து லேண்டு ஃபார்ம் வாங்கி இந்த மாதிரி போட்டு இதை தான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி பேசுகிறத யாருமே கண்டுக்கிறதே இல்லைல்ல. இங்கெல்லாம் அது ரியலாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து என்னென்னா, மக்கள் அங்கேருந்து நேராக வருவாங்க, வாகனத்தை நிறுத்திட்டு நேராக அந்த கூட இருக்கும் எடுத்துகிட்டு போவாங்க. ஸ்ட்ராபெரியை பறிச்சிக்கிட்டு வந்து இங்கே கொடுப்பாங்க, இடம் வச்சு வாங்கிக்கலாம். இல்லைனா ஸ்ட்ராபெரியை ஜூஸ் போட்டு வாங்கி குடிச்சிக்கலாம். இல்லைப்பா எங்களுக்கு எதுவுமே வேணாம், ஸ்ட்ராபெரி நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிடலாம்.
இது வந்து ஸ்ட்ராபெரி மட்டும் கிடையாது, இதிலே இப்போ நீங்கள் தக்காளி மற்ற மாதிரியான காய்கறிகள் போட்டு இங்கேயே ஒரு மினி கிச்சனை வச்சு அப்படியே வீக்கெண்டில் ஃபேமிலியோடு வந்தோமா நம்மளே போய் தோட்டத்தில் ஆர்கானிக் காய்கறிகளை பறிச்சுட்டு வந்து கொடுத்தோன்னா சமைச்சு கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா விவசாயிகளுக்கு லாபம் இருக்குது. அதன் மூலமாக பல வேலைவாய்ப்புகள் அங்கே இருக்கக்கூடிய செஃப்பு மாஸ்டரு சமையல் வேலையாட்கள் அவங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது. நம்மளோட லோக்கல் எக்கனாமி நல்லாயிருக்கும். அதான் தற்சார்பு. இதை சொன்னால் சிரிப்பாங்க, நாம் தமிழர் கட்சிக்காரன் நினச்சிக்கிட்டு சிரிப்பாங்க. ஆனால் அது உண்மை தான், அது அவர் சொல்கிறது உண்மை தான். அது வெளிநாடுகளில் இது அப்படியே இருக்குது. அதை தான் அவர் வந்து பேசுகிறாரு. பாருங்கள். ஹாய். ஓகே, இங்கே பாருங்கள் பாட்டி அம்மாலாம் வந்து ஃபோட்டோ எப்படி எடுத்துகிட்டு போகுது பாருங்கள். ஓகே, வாங்க உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வரலாம். ஸ்ட்ராபெரியோட அந்த இதெல்லாம் தகவல்கள்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். என்ன மாதிரியான ஸ்ட்ராபெரி இருக்குது என்ன அப்படிங்கிறது எல்லாமே. இதெல்லாம் வந்து பூந்தோட்டம். இந்த மாதிரி நிறையா இருக்குங்க அந்த ஏரியாவில். இப்போ சென்னையெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் பில்டிங் மட்டும்தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் தாம்பரம், செங்கல்பட்டு, திண்டிவனம் அந்த பக்கத்து விவசாய நிலத்தை வாங்கி யாராவது இது மாதிரியெல்லாம் பண்ணாங்கன்னா உண்மையிலே செம்ம பீக்கில் போகும். ஏன்னா ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட், ஒரு இயற்கையோடு சேர்ந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டே இல்லை. ஐடி மற்ற பிஸ்னஸ் பீப்புள் அது மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக வீக்கெண்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பூந்தோட்டம். வேறு லெவலில் தாய்லாந்து. சரி, சுற்றி பார்த்தாச்சு. இந்த பையன் வேறு பின்னாடியே ஓடிட்டுறான். ஹாய், சே ஹாய். வாட் இஸ் யுவர் நேம்? ஷியோர் ராய், வாட் இஸ் யுவர் நேம்? Helena? Big Boss. Oh, okay. அந்த பையன் வேறு உடையாந்துட்டே இருந்தானா பின்னாடியே. அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வீடியோ பார்த்ததும். ஸோ இதெல்லாம் உண்மை தான், அந்த கட்சியில் சொல்கிறது அவங்க பேசுகிறதெல்லாம் உண்மை தான். கசப்பாக இருக்கும் சில பேருக்கு, ஏன்னா அந்த கட்சி பிடிக்காமல் இருக்கலாம். பட் வாட் தே ஆர் சேயிங் இஸ் ரியலி ட்ரூ. இதே தான் இப்போ பனங்கல் தென்னங்கல் எடுத்து இந்த மாதிரி அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி அவங்களே விவசாயிகள் விற்கலாம். விற்றாங்கன்னா நல்ல வருமானம் கிடைக்கும். இதன் மூலமாக பனை மரம் நல்லா வாழும். இயற்கைக்கு நல்லது, மனுஷனுக்கு நல்லது. ஏன்னா மரம் இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. சரிங்களா? மக்கள் புரிஞ்சிக்க ரொம்ப உண்மையை வந்து பேசுகிறவங்கள ஏற்றுக்க மாட்டுறாங்க மக்கள். ஆனால் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஊரில் இயற்கை எதுவுமே இல்லாமல் அழிஞ்சு போயிடும். அதனால் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஒரு வாட்டி தான் ஓட்டு போடுவோம், கரெக்டாக சிந்திச்சு ஓட்டு போடணும். ஓகே, வாங்க நம்ம ஆர்டர் பண்ணதை பார்க்கலாம். இது இங்கே ரெடியாக இருக்குது பாருங்கள். இதான் நம்ம ஆர்டர் பண்ண பனானா கேக். வேறு லெவலில் இருக்குது. இதுதான் சாத்தாய். சாத்தாய்னா தாய் மில்க் டீ. டெர்ரா தாய் மில்க் டீ, பனானா கேக். ஓகே, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓ தேங்க்யூ. சாத்தாய் சூப்பராக இருக்கா. கேக்கு வந்து சூடாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பனானா கேக் இப்போ சூடு பண்ணியிருக்காங்க. வாவ். பனானா கேக் சூப்பராக இருக்கு. ஓகே, பை பாய்.